வணக்கம். இது காலத்தின் குரல். அஇஅதிமுகவினுடைய இணைப்பு பேச்சுவார்த்தை, பல சுற்று பேச்சுவார்த்தை நள்ளிரவில் அரங்கேறியதை பார்த்தோம். இப்போது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் நேற்று நள்ளிரவு 1 மணி வரை நடந்திருக்கிறது. பிஜேபியினுடைய தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்றைக்கு வந்து தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோரை இரவு 1 மணி வரையிலும் 3 மணி நேரம் சந்தித்து உரையாடி கூட்டணி பற்றி பேசியதாக ஊடகங்களில் செய்தி. எல்லாமே ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறோம், அது பரம ரகசியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நேற்று பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்த பிறகு ரகசியமெல்லாம் ஒன்றுமில்லை, வெளிப்படையான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. பியூஷ் கோயல் பேசிய கருத்து, கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு முன்னால் அவர் சொன்ன ஒரு கருத்து விவாதத்துக்கு உரியது. ஒன்று, தமிழ்நாட்டிலிருந்து தமிழக மக்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி அதிக அன்பு கொண்டிருக்கிறார், அக்கறை கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான பிரதிநிதிகளை தன்னுடைய அமைச்சரவையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அடுத்து மோடியின் ஆட்சி அமையப் போகிறது, அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏராளமானவர்களுக்கு அமைச்சர் பதவி தர விரும்புகிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இது யாருக்கான தூண்டில்? அதிமுகவினுடைய தம்பிதுரை, அன்வர் ராஜா போன்று முரண்டு பிடிக்கிற பாஜக கூட்டணியை எதிர்க்கிற மூத்த தலைவர்களுக்கு, அதிருப்தியாளர்களுக்கான தூண்டிலா, அல்லது அமைச்சர் பதவி ஏற்கனவே அனுபவித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணிக்கு வீசக்கூடிய வலையா, பிரேமலதா, சுதீஷ் என்று டெல்லி கனவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வீசப்பட்டிருக்கக்கூடிய தூண்டிலா? இது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை இன்னமும் சில நாட்கள் நீடிக்கும் என்கிற தகவல்கள் வருகின்றன. இதுவரையிலும் பிஜேபியோடு பேசுகிறோம் என்று பாமக சொல்லவில்லை, தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேசுகிறோம் என்று சொல்லவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகளின் போக்கு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு பாலு அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள், அஇஅதிமுகவின் திரு ஆவடி குமார் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சிஆர் சரஸ்வதி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் திரு பாபு ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம். சிஆர் சரஸ்வதி அவர்களிருந்து கேட்கலாம். இந்த கருத்து இருக்கு இல்லையா, ஒரு தமிழ்நாட்டுக்கு நிறைய அமைச்சர் பதவியை தர்றதுக்கு பிரதமர் விரும்புகிறாரு, அதனுடைய நல்லெண்ண தூதுவராக வந்து கூட்டணி அமைக்கிறேன்னு பியூஷ் கோயல் சொல்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரதிநிதிகள் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா, அல்லது கூட்டணி இன்னும் அமையலை, அதற்கான இன்னமும் சில மீன்களை கவர வேண்டும் அப்படின்றதுக்காக வீசுகிற தூண்டலாம்? ஒரே ஒரு நிமிஷம். நேற்று வெடிகுண்டு விபத்தில் இறந்து போன அத்தனை உயிர்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து சுப்பிரமணியம், சிவச்சந்திரன், இளைஞர்கள், சமீபத்தில் திருமணம் ஆனவங்க, இந்த கொடூர தாக்குதலில் இறந்து போன அத்தனை குடும்பங்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக ஆழ்ந்த இளங்கரை தெரிவிச்சுட்டு தயவு செஞ்சு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி கொடூர தாக்குதல், ஏன்னா நமக்காக தான் அவங்க அங்கே இருக்காங்க, நம்மளை காப்பாற்ற தான் இருக்காங்க. இனிமேல் இதை போல ஒரு அசம்பாவிதம், கொடூரமான தாக்குதல் நடக்கக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கிட்டு, எலெக்ஷன் வரும்போது தான் பாரதிய ஜனதாவுக்கு எல்லார் மேலேயும் பாசம் வருது. கடந்த எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க? 2014 வெளிநாட்டில் கருப்பு பணமெல்லாம் போய் பதுங்கி இருக்கு, அதனால தான் மக்கள் ஏழையாக இருக்காங்க, நாங்கள் அத்தனை கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம், இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம், மக்கள் விரும்பாத எந்த திட்டங்களையும் நாங்கள் வற்புறுத்தி சேர்க்க மாட்டோம், அதே போல் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபா போடுவோம். ஆனால் எஸ்ஆர் சேகர் மறுக்கலாம், அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தான். தேர்தல் நேரத்தில் சொன்ன, இப்போ சமீபத்தில் கடைசியாக அவங்க அறிவிச்சிருக்கிற இந்த பட்ஜெட்டில் 5 லட்சம் ரூபாய்க்கு வரி விலக்கும், நம்ம விவசாயிகளுக்கு மாதம் 6000 தவிர, இந்த நாளை 3/4 வருஷம் 5 வருஷம் ஆக போதே என்ன சொன்னாங்க 2014 செஞ்சதை? எதையுமே செய்யல பாரதிய ஜனதா. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அம்மா விரும்பாத திட்டங்களை திணிச்சதே தான் மிச்சம், குழந்தை அனிதா போன்றவர்கள் உயிரிழந்ததே தான் மிச்சம். நான் கேட்கிறேன், இதே பாரத பிரதமர் அவர்களுக்கு இப்ப தமிழக மக்கள் மேல் இவ்வளவு அக்கறை இருந்தால், ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம், புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் வந்து பாரத பிரதமர் சொன்னாரா? குழந்தை அனிதா அந்த நீட்டு வந்து நாம முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைக்கணும் வார்த்தை சொன்னாரா? கன்னியாகுமரியில் இருந்த மீனவர்களுக்கு ஒரு வருத்தத்தை நேரம் வந்து தெரிவிச்சாரா? என்ன வந்து பார்த்தாரு? யாரை பார்த்தாரு? யார் காரணம் சொன்னாரு? துப்பாக்கி சூடு தமிழ்நாட்டில் உத்தரவிட்டது யார்?
ஏன் ஒரு அவர் தான் நமக்கும் பிரதமர், தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் பிரதமர். தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டுக்கு மத்திய அரசு எப்படி நீங்க குறை சொல்றீங்க? தமிழ்நாடு போலீஸ் சுட்டது, அது மத்திய அரசு எப்படி சொல்றீங்க? அவர் தாங்க இங்க நமக்கும் அவங்க தாங்க பிரைம் மினிஸ்டர். இங்க இருக்கிற மக்களும் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் ஓட்டு போட்டிருக்காங்க. தூத்துக்குடியில ஒரு அப்பாவி மக்கள் 13 பேர் இறந்து போறாங்க. அவங்க தீவிரவாதிகள் இல்ல, அப்பாவி மக்கள். அந்த 13 பேர் இதுவரை இந்த நிமிஷம் வரைக்கும் யார் சுட சொன்னாங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியாது. முதலமைச்சரே செய்தி பார்த்து டிவில செய்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் அதை கேட்கல? மக்கள் பிரச்சனை இதெல்லாம், தனிப்பட்ட கட்சிகள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது இத்தனை நாள் இதெல்லாம் உங்களை மாதிரியே அதிருப்தி கருத்துக்களை நீட்டாகட்டும், காவேரி மேலாண்மை வாரியத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாங்க, மேகதாது விஷயத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்க எடப்பாடி பழனிசாமி அரசு தான் தொடர்ந்தது. மற்ற விஷயங்கள்ல தொடர்ச்சியாக பேசி உங்களை மாதிரியே ஜிஎஸ்டி அல்லது டிமானிட்டைசேஷன் இதிலெல்லாம் பாதிப்பு வந்ததுன்னு பட்ஜெட்ல சொல்றாங்க. நிதி போதுமானது வரல அப்படின்ற அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இவ்வளவு அதிருப்திகள் பேசப்பட்டாலும் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா பேசுறாங்க, 2 பேருக்கும் கூட்டணி சேர ஆர்வம் இருக்கிறது, யார் எங்க போட்டிடலாம், எவ்வளவு சீட்டு யார் எடுத்துக்கலான்ற பேச்சுவார்த்தை இருக்கு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது அரும்பை விட்டது, இறுதியாகல. 2 வருஷமா சென்ட்ரல் இருக்கிறது ஏ டீம், இங்க இருக்கிறது பி டீமுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஒண்ணுதான் இருந்தது. இந்த ஒருங்கிணைப்பாளர், துறை ஒருங்கிணைப்பாளர் பதவி எல்லாம் கிடையாது, பயிலாவே மாத்தி இப்ப பொதுச் செயலாளர் எங்க இருக்காருன்னா அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லியில இருக்காரு, ஏ டீம்ல இருக்காரு, பாரத பிரதமரா. அவர் அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அதான் 2 வருஷமா நடக்குது. சரி, இது கூட மக்கள் மத்தியில நீங்க பேசலனா, இத கூட நீங்க பட்ஜெட்ல பேசலனா அப்புறம் பதில் சொல்ல முடியாது இல்ல. இதெல்லாம் பேச எதையா தடுத்தாங்களா? காவேரி ஆணையத்திற்கு அம்மா போட்ட வழக்குங்க, அம்மா போராடி வெற்றி பெற்றார்கள். காவேரி ஆணைய பிரச்சனை பிஜேபியோடைய பி டீம் அல்லது பிஜேபிக்கு அதிமுகவுக்கே பாஸ் பிஜேபி தான் அப்படின்னு நீங்க ஒரு அரசியல் குற்றச்சாட்டை சுமத்துறீங்க. பிஜேபியின் கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறது உண்மைனா ஏன் ஒரு தனி விமானத்துல இரவோடு இரவு செல்ல வேண்டிய அவசியம் பியூஷ் கோயலுக்கு வருது? 7 மணியும் தங்கமணியும் பார்ப்பதற்காக அங்கே இருந்து டெல்லியில இருந்து ஒரு நிதி அமைச்சர், பட்ஜெட் போட்ட ஒரு அமைச்சர் இங்க பேச வேண்டியது இருக்கு. 2 வெவ்வேறு என்டிட்டி. அதுதான் நான் கேக்குறேன். அது ஒரு தனியாருடைய ஒரு பிசினஸ் மேனோட வீட்ல போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அரசியல் ரீதியா பேசுறவங்க அம்மா இருக்கும்போது போயஸ் கார்டன்ல பேசுவாங்க, மரியாதைக்குரிய திரு கருணாநிதி இருக்கும்போது ஒன்னு கோபாலபுரத்தோட செக்ரட்டரியேட்லயே பேசுவாங்க. ஒரு தனியார், இப்ப உங்க நியூஸ்ல தான் நாங்கலாம் தான் ஓ பன்னீர்செல்வம் தினகரன் எங்க பேசினாங்க, தனியார் துறையில கூட்டணி இல்லைங்க. கூட்டணிக்காக அரசியல் பேச்சு தானே, ஒரு அரசியல் பேச்சு தானே. இது தேர்தல் ஒண்ணு. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர், இன்னொருத்தர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். இவங்க 2 அரசியல் தலைவர்கள் அவர் வீட்லயோ இவர் வீட்லயோ சந்திக்கல, அவர் கட்சி ஆபீஸ்லயோ இவர் கட்சி ஆபீஸ்லயோ சந்திக்கல. தேர்தலுக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதுக்கும் தேர்தலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது தேர்தல் கூட்டணி, வரப்போற நாடாள், அதுவும் இந்தியாவுடைய தேர்தல் கூட்டணி ஒண்ணு. 2வது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் உறவு எதிர்த்து குரல் கொடுக்கறாங்கன்னா அண்ணன் தம்பிதுரை கொள்கை பரப்பு செயலாளர் தானே. அவர் சொன்ன கருத்தை அதிமுக ஏன் அவர் சொந்த கருத்துன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க எதிர்க்கிறீங்க, பிஜேபியை எதிர்க்கிறீங்கன்னா ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தான் அதிமுக கீ போஸ்ட், அம்மா இருந்த போஸ்ட் அது. ஒரு கருத்தை கேட்டு வர திரு எஸ்.ஆர். சேகர், பியூஷ் கோயல் கூட்டணி பேச வந்தப்போ தமிழ்நாட்டு மண்ணை மிதிச்ச உடனே தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேரை மந்திரியாக்கி பார்க்கணும்னு மோடி ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னீங்க. மகிழ்ச்சியான விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரதிநிதித்துவம் இந்த 5 ஆண்டுகள் இல்லை, அதற்கு முன்னாடி நிறைய முக்கியமான இலாக்காக்களில் தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சரில் தொடங்கி தரைவழி போக்குவரத்து வரையிலும், அது தம்பிதுரையாக இருக்கலாம், சேடப்பட்டி முத்தையா இருக்கலாம், டிஆர் பாலுவா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அண்மையில் இந்த 5 ஆண்டுல தான் நமக்கான வாய்ப்பு இல்லாம போனது. இப்போ 5 ஆண்டு இறுதியில புதிய கூட்டணி வரும்போது சொல்றீங்களே, ஏற்கனவே உங்களுடைய மூத்த தலைவர் இல கணேசன் எம்பியா தமிழ்நாட்டில இருந்து போனாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு மாநிலத்தில இருந்து போனாரு, அவரை மந்திரியாக்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்கலாம். அன்புமணி ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம் உள்ளவர், உங்க கூட்டணியிலிருந்து ஜெயிச்ச 2 பேர்ல ஒருத்தர் வட தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியா இருந்திருப்பாரு. அவருக்கு வாய்ப்பு இருந்தும் கொடுக்கல. நீங்க ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு கொடுத்தீங்க, ராம்தாஸ் அத்வாலே கொடுத்தீங்க, பல பேருக்கு உங்க கூட்டணியில் இடம் கொடுத்தீங்க. ஆனா அன்புமணி உங்க என்டிஏல இருந்து 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு உத்தரவாதம் கொடுத்தா கூட அவருக்கு நீங்க தரல. அப்போது இல்லாத அன்பு இப்ப வர்றதுக்கு என்ன காரணம் சார்? நன்றி குணா. முதல்ல நானும் இன்றைக்கு காஷ்மீர் புல்வாரால வீரமரணம் எய்திய
44 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், குறிப்பாக இஸ்லாமிய பயங்கரவாத ஜெய்ஷ்இ முகமது என்கின்ற அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பினாலே கொல்லப்பட்ட அந்த வீரர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை நியூஸ் 18 தொலைக்காட்சியின் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பதோடு அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக கூட இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய சார்பில் நாங்கள் ஒரு வீர வணக்க அஞ்சலி கோவையில் செலுத்திட்டு அந்த இறந்து போனவர்களுக்காக அஞ்சலி செலுத்துது. உங்க அஞ்சலியில மற்றவர்கள் அஞ்சலியில நம்முடைய நேயர்களுடைய அஞ்சலியும் அதுல இணைகிறது. நியூஸ் 18 சார்பில், நியூஸ் 18 நேயர்கள் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியை அவங்களுக்கு காணிக்காக்குகிறோம். நீங்க தொடரலாம் திரு சேகர். அதனால் இப்போ செலுத்திய அஞ்சலியில் நியூஸ் 18 வாயிலாக செலுத்தினால் அதற்கு முழு பங்கு இருக்கிறது. அதனால் நீங்களும் வேறு அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த புதிதாக இந்த எக்ஸ்டெண்டடு அதிகமான எண்ணிக்கையில் அமைச்சர் பதவியும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்கின்ற பியூஷ் கோயலுடைய வார்த்தை, நீங்களே உங்களுடைய தலைப்பின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் தூண்டிலான்னு. ஏன் அன்புமணிக்கு கொடுக்கல, இலகணேசன் கொடுக்கலாம், ரொம்ப கவலைப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்க. அதுவும் ஒரு நியாயமான கவலை, வருத்தம் தான். ஆனால் கூட புதிய அமைச்சரவையிலே தமிழ்நாட்டில் 40 பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து வருவார்கள் என்ற நம்பிக்கையிலே புதிய அமைப்புக்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதை வச்சு பழசில் ஏன் செய்யலைன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பழசில் செய்யலை, புதுசில் செய்வோம், அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். செய்யாததுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியை சேர்த்தே வைக்க வேண்டியது இருக்கு. அப்போ இல்லாத அக்கறை திடீர்னு ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு முக்கியமானவரை சொல்ல மறந்துட்டேன், திரு பொன் ராதாகிருஷ்ணன். அவர் ஏற்கனவே வாஜ்பாய் அமைச்சரவையில் இணையமைச்சராக இருந்து அனுபவம் பெற்றவர். தென் தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியை வளர்க்கிற முக்கியமான ஒரு தலைவர். அவர் தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற ஒரு ஆளுமை. அவரே கேபினெட் மீட்டிங்லே கலந்துக்க முடியாது. அவர் ஒரு இணை அமைச்சராக தானே வச்சுருந்தீங்க. அவரை உங்கள் கட்சிக்காரரையே நீங்கள் மத்திய அமைச்சராக ஆக்கலை. கேபினெட்டில் உட்கார்ந்து கருத்துக்களை, கொள்கையை முடிவெடுக்கிற இடத்துல உட்கார்ற வாய்ப்பை, அமைச்சரவையில் உட்கார்ற வாய்ப்பை திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கே தரல. இப்போ தேர்தல் வரும்போது இப்போது தருவோம் அப்படின்னு சொல்றது ஆசை வார்த்தை காட்டுற ஒரு முயற்சியா இல்ல உண்மையான அக்கறையா அப்படின்ற கேள்வி தவிர்க்க முடியாதது. உங்க பதில்? இது நியாயமான கேள்வி. ஆனால் சாதாரணமாக குணாவுக்கு தெரியாதது இல்லை, ஒரு பிரதமருக்கு அவர் கேபினெட்டில் என்னென்ன இடம் கொடுக்கணுங்கிற முழு உரிமை இருக்குங்கிறது நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஆனாலும் கூட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணை அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என்ற 3 மாநிலங்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு கட்சியினுடைய செயல்பாடுகள், அரசாங்கத்தின் செயல்பாடுகளை செய்கின்ற சர்வ வல்லமை பொருந்தியவராக இருந்தார். எனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், மரியாதை, ரெக்கக்னிஷன், அந்தஸ்து என்பதெல்லாம் அந்த இணை அமைச்சருக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த கேபினெட் அந்தஸ்துக்கு உண்டானதாக இருந்தது என்பதையும் நீங்கள் மறுக்க முடியாது. சர்வ வல்லமை படைத்தவராக இருந்தாலும் கேபினெட் கூட்டத்துல அவருக்கு சேர் கிடையாது, அவர் வெளியில தான் இருக்கணும். கேபினெட் இன்னைக்கு அமைச்சரவை கூடி விவாதித்தது அப்படின்னு சொன்னா அந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவர் பங்கேற்க முடியாது, வெளியில தான் இருக்கணும். சர்வ வல்லமை அமைச்சரவையில் இடத்தை தேடி தந்துராது, தரல. இல்லை, இது அவர் மீது இருக்கிற உங்களுடைய அன்பு, ஆதரவு, பரிவு, ஆதங்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வருகின்ற அமைச்சரவையில் அவருக்கு உரிய இடங்கள் அதிகமாக பெறுவார் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. எனவே பழையதை பற்றி பேசுவதை விட புதிதை பற்றி பேசுவதற்கு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அந்த வகையில் எதிர்காலத்திலே தமிழகம் மீண்டும் ஒரு அதிகமான ரெப்ரசன்டேஷனை பெறும். அதற்கு காரணம் பாஜக மிகப்பெரிய அளவிலே அது அதனுடைய கூட்டணியோடு வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தில் அதை சொல்லியிருக்கிறார். இது தூண்டில் அல்ல. ஏனென்றால் இது தூண்டிலாக இப்போ அதிகமான முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பேசல. இப்போது நடக்கிற ஒரு ஆட்சியில், முடிகிற தருவாயில் இருக்கிற ஒரு ஆட்சியில போதுமான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தரவில்லை. அதனால இப்ப திடீர்னு புதுசா கூட்டணி பேசும்போது இதை சொல்ல வர்றீங்களே, இது யார ஈர்க்கிறதுக்கு? அதிமுகவினுடைய முன்னணியினரை நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க மந்திரி ஆயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசையை காட்டுறீங்களா? அல்லது அன்புமணி, சுதீஷ், பிரேமலதா போன்றிருக்கக்கூடிய மாற்று கட்சி தலைவர்களை அமைச்சர் பதவி அப்படின்ற ஒரு தூண்டுல வீசுறீங்களா அவங்கள பார்த்து?
இல்லை, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயிச்சு ஒருவருக்கு யாருக்கு மந்திரி என்பதை தீர்மானிப்பது அவருடைய மேலிடம். அவங்க தான் கொடுப்பாங்க. 1 2 3 4 எத்தனை இடமா இருந்தாலும் பர்சனை தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் அதனுடைய தலைமைக்கு தான் உண்டு. அதே மாதிரி மற்ற கட்சிகள் அதே மாதிரி தேமுதிகவுக்கு மந்திரியில இடம் தருவேன்னு சொன்னதுனால கூட்டணி வரும் என்றெல்லாம் நான் நம்பவில்லை. ஆனாலும் கூட தமிழகத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையை தவிர அது தூண்டில் அல்ல. தூண்டிலாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதிக எண்ணிக்கையில் ஜெயிப்போம் என்கின்ற ஒரு செய்தியையும், வருபவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு என்கின்ற செய்தியையும், தமிழகத்தின் மீது அதிக அக்கறை இருக்கிறது என்கின்ற செய்தியையும் தான் இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது தவிர இதற்கு மேல் இது தூண்டில் அல்ல. திரு பாலு அவர்கள்ட்ட அந்த பந்தை கடத்தணும். கடந்த காலத்தில் உங்களுக்கு தரலன்ற ஆதங்கம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு களிம்பு இது. நீங்கள் போன முறை இருந்தது மாதிரி இருக்காது சார், இப்போ ஒரு நல்ல பெட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு உங்களை நோக்கி வீசுகிற ஒரு கருத்தாக இதை பார்க்கிறதா, அல்லது போன முறை தரலன்றதுனாலேயே இப்போ அப்படி பார்க்காதீங்க, நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிச்சு வருவாங்க, அதனால அதற்கு உரிய அங்கீகாரத்தை தர்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சேகர் அவர்கள் சொல்கிற ஒரு விளக்கத்தை பாமக எப்படி பார்க்குது திரு பாலு? அதாவது குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவுடைய அரசு மத்தியிலே ஆளுகின்ற பொழுது தமிழகத்தின் நலன் சார்ந்த குரல்கள் ஆளும் பாஜக அரசினால் கவனிக்கப்படவில்லை, மதிக்கப்படவில்லை, அந்த உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படவில்லை, தமிழகத்தினுடைய நலன்கள் புறக்கணிக்கப்பட்டது. தொடர்ந்து பல பிரச்சனைகள், நான் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று சொல்ல விரும்பவில்லை, தமிழகத்தினுடைய நலன்கள் கவனிக்கப்படவில்லை என்பதை பாரதிய ஜனதா 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் திரு பியூஷ் கோயலுடைய கருத்திலிருந்து வெளிப்படுகிறது. குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் தொடர்பாக தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை இது போன்ற ஊடகங்களிலும் அறிக்கைகளின் மூலமாகவும் அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எடுத்து வைக்கின்ற பொழுது அது உரிய விதத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சியை விரும்பக்கூடியவர்களால் முறையாக அங்கே எடுத்து செல்லவில்லை. எனக்கு தெரிந்து இப்பொழுது அண்ணன் எஸ்.ஆர். ராதா அவர்கள் இப்பொழுது சொல்லுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது மிக பொறுப்புணர்ச்சியோடு பேசினார். நான் 5 வருஷத்தில் ஒரு பாஜக தலைவர் ஊடகத்தில் மிக கவனமாகவும் பொறுப்போடு பேசுவதை இதன் முதன்முறையாக பார்க்கிறேன். அது அண்ணா எஸ்.ஆர். ராதா அண்ணாங்கிறதுனால நடக்குதா அல்லது இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருக்குமே மனமாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா என்ன நான் சொல்ல வரேன்னா, கடந்த 5 ஆண்டுகள் மத்திய அரசு தமிழகத்தினுடைய நலனை கவனிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இப்போ அண்ணா எஸ்.ஆர். சொல்லும்போது சொல்றாரு, இதை நாங்கள் எதிர்காலத்தில் கவனிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய எண்ணம் கவனிக்க வேண்டும் என்ற அவருடைய உணர்வு பாராட்டுதற்குரியது. ஆனால் 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாநிலம், தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் தனக்கென்று ஒரு அடையாளமும் தனக்கென்று ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் தனக்கென்று தமிழ்நாட்டுக்கென்று சில அடிப்படையான ஜீவாதார பிரச்சனைகளும் இருக்கின்ற பொழுது அதை பற்றி சிந்திக்காமல், அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நாம் தான் என்பது போன்றும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனமாற்றம் என்பது 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது. உடனடியாக நிகழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் மிக அழகாக சொன்னீர்கள், ஒரு கேபினெட்டில் அமர முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்ற இருவர்களில் ஒருவருக்கு, பொன்னார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அவர்கள் காட்டிக்கொண்டது, அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அவர்கள் சொல்லிக் கொண்டது யார் என்று கேட்டால் வேறொரு அமைச்சரை. அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியை போன்று காட்டிக்கொண்டார்கள். தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று இங்கிருந்து தேர்வு பெற்று சென்றவர்கள். நீங்கள் எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை என்பது அது சரியா தவறா, அதனால் எங்களுக்கு நன்மையா தீமையா, அதனால் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதகமான சூழல்கள் என்ன, இதை அவர்கள் செய்ய தவறியதனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய நிலை என்ன, இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரையில் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் கூட
உரிய பிரதிநிதித்துவம் கடந்த ஆட்சியில் பாஜகவினால் வழங்கப்படவில்லை என்பதுதான் திரு பியூஷ் கோயல் அவருடைய கருத்தும் இப்பொழுது அண்ணன் ராதா அவர்களுடைய கருத்தும் வெளிப்படுத்துகிறது. இது தேர்தல் சமயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலுடைய கூட்டணி தொடர்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்து அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சியோடு கூட்டணி அமைப்பது என்று சொன்ன அந்த கருத்து அப்படியே இருக்கிறது. அதில் அதற்கு பிறகு இந்த தூண்டில், அந்த வளைக்கு முயற்சி, இதற்கெல்லாம் நாங்கள் இடம் தராமல் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சி என்ற ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்டேட்டஸ்கோ நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் எந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யற கட்சியோட தான் கூட்டணி சேருவோம் சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அது எந்த கட்சின்றது அவர் ரகசியமா வச்சிருந்தாரு. நேற்றைக்கு பியூஷ் கோயல் சக்தி இல்லத்துக்கு போன பிறகு தங்கமணியும் வேலுமணியும் அதை பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய கட்சி அதிமுக, பிஜேபி அப்படின்னு சொல்லி அதிமுக நினைக்குது, அந்த அடிப்படையில் தன்னோட பிரதிநிதிகளை அமைச்சிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வைத்திலிங்கம் உங்க கட்சி பேரையே குறிப்பிட்டு உங்களோட பேசிட்டு இருக்கிறோம், ஒத்த கருத்துள்ள கட்சின்னு நீங்க சொல்றீங்க. உங்களோட பேசிட்டு இருக்கிறதா வைத்திலிங்கம் சொல்றாரு, அதிமுக சொல்லுது. ஆனா பாஜகவிட்டிருந்து மறுப்பல்ல, பாமகவிட்டிருந்து மறுப்பல்ல, விமர்சனம் கூட, ஒரு கருத்து கூட இதுவரையிலும் வரல. அது ஒண்ணு. இன்னொன்று உங்களை கேட்க விரும்புறது, அரசியல்ல ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும், எல்லா தரப்புக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்ன்றது பொதுவான ஒரு கருத்துனாலும், யார் நமக்கு ஓட்டு போட்டாங்களோ, எங்க நமக்கு மக்கள் நம்பி வாக்களிச்சு அந்த வெற்றியை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் பண்றது, அவங்களுடைய அங்கீகாரத்தை மறுப்பு, அதை ஏற்று மறு அங்கீகாரம் செய்யறது அப்படின்றது தான் அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு நியதி. கொங்கு மண்டலத்திலிருந்து அதிமுகவுக்கு நிறைய இடங்கள்ல ஜெயிச்சு வந்தாங்கன்னா அந்த பகுதிக்கு அதிகமான அமைச்சர்கள், அந்த தரப்புக்கு அதிகமான அமைச்சர்கள் தருவது அப்படின்றது ஒரு மரபாக இருக்கு. எனவே அரசியல்ல பதவிகள் அப்படின்றதும் பொறுப்புன்றதும் பரிசாகவோ சன்மானமாகவோ விலையில்லா ஒரு அம்சமாக வர்றதில்லை. அதனுடைய பலம், பார்கெனிங் பவர், உங்களோட ஸ்ட்ரெங்த், இதை பொறுத்து தர்றாங்க. சொல்றது கடந்த காலத்துல பிஜேபிக்கு பிஎம்கேவோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ அவங்களுக்கு ஓட்டு இல்ல, அதனால அவங்க பொருட்படுத்தல. இப்ப தமிழ்நாட்டில் ஓட்டு வரும்னு நம்புறாங்க அல்லது ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால அப்படி பேசுறாங்க. அப்படி பார்க்கலாமா? இல்ல, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்க ஒன்று சொன்னது தவறானது. அதாவது வாக்களித்தவர்களுக்கு ஆட்சியில் இடம் அளிப்பதும் முக்கியத்துவம் அளிப்பதும், வாக்களித்தவர்களை, வாக்களிக்கப்பட்ட பகுதிகளை கவனிப்பதுமாக ஒரு அரசு நினைப்பதே தவறானது. ஒரு அரசு என்பது வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அரசு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலம். அங்கே பல நிறைவேற்றப்பட வேண்டிய, பல கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அதற்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதான் நான் கேட்டேன். தென் தமிழகத்துக்கு தரப்பட்ட ஒரு வாய்ப்பு, பொருளாதார ஒரு இணையமைச்சர் என்ற வாய்ப்பு, ஒரு தனி பொறுப்புடன் கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இணை அமைச்சர் அப்படின்னு ஒரு வட தமிழ்நாட்டு அன்புமணிக்கு தரலையே. அதுதான் நான் கேட்டேன் தொடக்கத்திலேயே. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வியை, அவங்களால பதில் சொல்ல முடியாது. அவருக்கு எல்லா சர்வ வல்லமையும் படைத்தவராக அவர் இருந்தார் என்று சொல்கிறார்கள். அவங்களுடைய கட்சியில் ஒரு முக்கியத்துவத்தின் அடிப்படையிலோ அல்லது கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலோ அந்த வல்லமை இருந்திருக்கலாம். ஆனால் நிர்வாகத்தில், அந்த வெளிப்படையான அந்த நிர்வாகத்தில் தன்னுடைய ஈடுபாட்டையும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய கருத்தையும் தெரிவிக்கக்கூடிய இடத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் நடத்தப்பட்டாரா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, தமிழ்நாட்டில் பல சிக்கல்கள் எழுப்புகின்ற பொழுது, மத்திய அரசு சார்ந்த பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இதுதான் கடந்த கால நிலைப்பாடு. எனவே தமிழகத்தை சார்ந்த, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டில் இருக்க தேர்வு பெற்றவர்கள், இவர்கள் கவனிக்கப்படவில்லை. இது நடந்து முடிந்து விட்டது. இந்த சூழலில் அவர்கள் கூட்டணி தொடர்பாக இப்பொழுது பல்வேறு விதமான அவருடைய மனமாற்றங்கள், பல்வேறு விதமான யூகங்கள், பல்வேறு விதமான யுத்திகள், இதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இது எந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய நலனுக்கு உகந்தது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இது தமிழகத்திற்கு நலன் அளிக்கக்கூடியதா அல்லது இது அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் வெற்றியை மையமாக வைத்து வீசப்படுகிற தூண்டிலா? இதெல்லாம்
எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய பாமக இதை ஆய்வு செய்து ஒரு தூண்டல் அதுல மீன் சிக்குதா இல்லையான்றது வேற ஒரு விவாதம்னா கூட இந்த ப்ரொபோசல் ஒன்று வந்திருக்கு, நாங்க ஆய்வு செய்யறோன்றாரு. அதிமுக இதை எப்படி பார்க்கிறது? அது 2-3 கேள்வியை சேர்த்தே மீண்டும் நான் சொல்றேன். தம்பிதுரை, அன்வர் ராஜா போன்றவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பாஜகவை விமர்சித்து பேசினாங்க. அது இன்னமும் அவை குறிப்பில் இருக்கிற ஒன்று. இன்றும் அதை கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்படி அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்களாம் சீனியர்ஸ் ஜெயிச்சு வந்தா மந்திரி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தூண்டலா, அல்லது அதிகமான சீட் எங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு மத்திய மந்திரி சபையில இடம் தர்றோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சின்னு பார்க்கிறதா, இல்ல மற்ற கட்சிகளையும் உங்க கூட வரக்கூடிய பாமக, தேமுதிக மாதிரியான கட்சிகளையும் கவர்றதுக்கான ஒரு முயற்சியா, இல்ல தமிழ்நாட்டை அங்கீகரிக்கணுன்ற ஒரு நல்ல மனமா? முழுக்க பியூஷ் கோயல் அவர்களுடைய கருத்துக்கள் என்பது அவர்கள் தமிழ்நாட்டில் அவர்களுக்குரிய ஒரு தளத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. அந்த வகையில் அதுதான் பார்க்கணும். ரெண்டாவது, நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க ஒரு தனிநபர் வீட்டில் போய் தொழிலதிபர் வீட்டில் அமைச்சர் வேலுமணியும் தங்கமணியும் பேசுனாங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு அவர் வீடாக இருந்தால் கூட அது ஒரு பொதுவான ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் போல தான் இருக்குது. அதனால் அங்கே பியூஷ் கோயலை போய் சந்தித்தாங்க, உண்மை. நீங்கள் சொன்னது போல் அவங்க 2 பேர் மட்டும் சந்திக்கலை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மற்ற கட்சிகளோடு தேர்தல் பற்றி, கூட்டணி பற்றி பேசுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவை சார்ந்தவர்கள் 5 பேர் தான் போய் பேசினாங்க. அதில் KP முனுசாமி, வைத்தியலிங்கம், அமைச்சர் தங்கமணி, வேலுமணி, ஜெயஸ்ரீ பிரபாகரன் 5 பேர் போனாங்க. அதனால இது முறையான கட்சி ரீதியான பேச்சுவார்த்தை தான், இதுல எந்த ரகசியமும் இல்லை. நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டிய பேர்கள் எது இருக்கா? சந்திச்சது இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவங்க 5 பேர் தான் நியமிக்கப்பட்டார்கள். அவங்க போய் பேசினாங்க. பேச்சுவார்த்தை கூட அவங்க 5 பேர் தான். அதனால அவங்க போய் பேசினாங்க. ரெண்டாவது, இது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை. இது ஒரு முடிவான அல்லது ஒரு முன்னோட்டம் தான் இது. அதனால இதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை, அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கியது. அதுல முன்னோட்டம், பின்னோட்டம் இல்லைங்க, இணைப்பு அப்படின்றது இல்ல. அதிகாரப்பூர்வ பேச்சு தொடங்கியது. 2 பேருக்கும் கூட்டணி வைக்கிறதுல தயக்கம் இல்லை, கொள்கை ரீதியா தயக்கம் இல்ல. உங்க வார்த்தையை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் தொடங்குச்சின்னு சொல்றீங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. சரி, யதார்த்தம் நாங்க சொல்லல, வைத்தியலிங்கம் சொன்னாரு, ரகசியமா பேசிட்டு இருக்கிறோம்னாரு. யாரோட கூட்டணினா அது பரம ரகசியம், பின்னாடி சொல்றோம்னு OPS சொன்னாரு. இதெல்லாம் ஊடகங்கள் சொல்லல, ஊடகங்கள்ட்ட உங்க தலைவர்கள் சொன்னாங்க. எல்லா கட்சியோடும் பேசதான் செய்வாங்க. தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் அது ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகின்ற வரை எல்லா கட்சியோடும் பேசுவாங்க. இது ஏதோ பெரிய கொள்கை ரீதியான இதுதான் முதல் பேச்சு இல்ல, இதுக்கு முன்னாடியும் பேசி இருப்பாங்க. இல்ல, அதிகாரப்பூர்வமா பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு கட்சியினுடைய தூதுக்குழு பேசுவது என்பது வேறு, அந்த கட்சியை சார்ந்த தனிப்பட்ட முறையில் பேசுவது என்பது வேறு. இது கட்சியின் சார்பில் பேசப்பட்ட பேச்சுவார்த்தை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது, இது ஏதோ எல்லா கூட்டணியும் ஏதோ கொள்கை ரீதியில் அமைக்கிற கூட்டணி என்பதை நான் எப்பவுமே ஏற்றுக்கின்றது இல்லை. நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் பதவிக்கான போட்டியில பங்கு பிரிக்கின்ற ஒரு கரெக்டா வந்துட்டீங்க. பதவிக்கான ஒரு போட்டி, அந்த பதவிகளை பகிர்ந்து கொள்றதுக்கான முயற்சி. கூட்டணி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இதுல கூட்டணிக்கெல்லாம் கொள்கை எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. மூர்த்தி ஏற்கனவே அதுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ணாவே 67 இப்ப 2 கட்சிக்கும் பலம் இருக்குதுன்னா சீட்டை பேசுவாங்க. நீங்க எத்தனை இடம், நாங்க எத்தனை இடம், நீங்க எந்த ஊர்ல, நாங்க எந்த ஊர்ல கண்டெஸ்ட் பண்றதுன்னு பேசுவாங்க. ஆனா தரையை இறங்கின உடனே, விமானத்தை விட்டு சென்னை மண்ணில் காலை வச்ச உடனே மந்திரி பதவி உங்களுக்கு எல்லாம் தயாரா இருக்கிறார், டெல்லியில மோடி தயாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது. அப்போ உங்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறதுல உங்களுக்கு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல? அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ சகோதரர் பாலு அவர்கள் மிக தெளிவா சொன்னார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 கூட்டணிகள் போட்டியிட்டது. திமுக, காங்கிரஸ் ஒரு அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனி அணி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பிஜேபி ஒரு அணி. அதிமுக 37 இடங்களில் வெற்றி பெற்றது. கன்னியாகுமரி, தர்மபுரி அவங்க வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2 இடத்துல வெற்றி பெற்றது. திமுக ஒரு இடத்துல, கூட்டணி ஒரு இடத்துல வெற்றி பெறல. இதுதான் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம். அப்போ அவங்க வெற்றி பெற்றதற்கு பிறகு
அவங்க பாமகவுக்கு பதவி தருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சியோட இருந்தது. அதே போல தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு அந்த கட்சி ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவங்களை மந்திரி ஆக்கிடுவாங்க அது இருந்தது. அதனால அவங்க அது பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க அதை சரியா செயல்படலையோன்ற ஒரு எண்ணம் அந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கும். அதை மாற்றுவதற்கான அது முயற்சியா இருக்கலாமே ஒழிய பெரும்பான்மை இருக்கும் போதும் சிவசேனைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்களுடைய கடந்த காலத்தில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் தந்தாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒரு கடந்த காலத்தில் கடந்த தேர்தலில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம், நடந்த பேச்சுவார்த்தை, அதனுடைய நீட்சியாக அவர்கள் நடந்த நடவடிக்கை பெரும்பான்மைன்றதுக்கு சொல்றேன். அதுக்கான விளக்கமா கடந்த முறை அந்த வாய்ப்பை நாங்க சரியா செய்யல, இந்த முறை செய்ய போறோன்ற எதிர்பார்ப்பு அந்த கட்சியுடைய தொண்டர்கள் மறுபடியும் அதிமுக நம்பகத்தன்மை உருவாக்குறதுக்காக அது சொல்லியிருப்பாங்க. பாமக தேமுக தொண்டர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை தர்றதுக்காக சொல்லப்படுற ஒரு பேச்சு, பிஜேபியை வளர்க்கறதுக்கான களமாக்குறதுக்கான ஒரு முயற்சி. நன்றி. உங்க பார்வையில் என்ன ஜெயக்குமார்? என் பார்வை என்னன்னா, முதல்ல நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, பியூஷ் கோயல் நம்மகிட்ட ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் ஜெயிக்க போகிறதில்லை. அந்த அடுத்தால அப்படியே நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் அது ஒரு கோலிஷன் கவர்மெண்டாக தான் இருக்க போகுதுங்கிறத ஒத்துக்கிட்டேன். பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதுங்கிறத அவங்களே பயப்படுறாங்க. அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. இதனால தான் இங்கே நான் உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் தாரேன்னு சொல்லி இங்கே இன்வைட் பண்ண வந்திருக்காரு. ஒன்று இதுக்கு அடுத்தால என்னென்னா, இவ்வளவு நாளும் அவங்க நான் நம்ம ஸ்டேட்டை பற்றி அக்கறைப்பட்டது கிடையாது. நாங்கள் எல்லாமே அங்கே பார்த்துக்குறோம். நாங்கள் யூபி இருக்குது, எங்களுக்கு வேறு ஸ்டேட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டேட்லலாம் அவங்களுடைய பாப்புலாரிட்டி டவுன், அதை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு தலைவர்கள் இருந்தாங்க போன எலெக்ஷனோட. அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி பிஜேபியால் எதுவும் பண்ண முடியல. இப்போ அவங்க ரெண்டு பேர் இல்லை, நம்ம ட்ரை பண்ணலான்னு அதை ஒன்று வர்றாங்க. இன்னொன்று நிச்சயமாக இது பிரெட் கிரம்ஸ் தூக்கி போடுற மாதிரி தான், ரொட்டி துண்டு மாதிரி தான். அவங்க மினிஸ்டர் போஸ்ட் அவங்க எப்போவுமே கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இப்போ உள்ள மினிஸ்ட்ரியில் கூட எந்த மினிஸ்டரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான். இல்ல, நம்ம வாழ்றது ஒரு கூட்டணி யுகம். இதுல கூட்டணி யுகத்துல அதிகாரத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு பாஜக முன் வருது. அதுவும் தமிழர்களை மந்திரிகளாக்கி அவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுக்கணும்னு பிரதமர் மோடி ஆசைப்படுறாருன்னு கோயல் சொல்றாரு. ஆனா நீங்க ரொட்டி துண்டுன்னு சொல்லி அதை கொச்சைப்படுத்துறீங்க. இல்ல அவங்க மினிஸ்டர்ஸுக்கே, அதாவது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்க இருக்காரு, அவருக்கே சரியாம டிமானிட்டைசேஷன் வருது. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கே தெரியாம ரஃபேல் டீல போய் சைன் பண்ணிட்டு வராரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள ட்ராக் ரெக்கார்டை வச்சு தான் நான் சொல்றேன். அங்க எந்த மினிஸ்டர்ஸுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. அது எஸ்டாப்ளிஷ் பண்ணதான். அதுக்கு அது மோடி தலைமையில மீண்டும் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டு ஆட்கள் மந்திரி ஆனாலும் அவங்க ஒரு பொம்மை மாதிரி அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஏதோ ஒரு இதை கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ராதாகிருஷ்ணன் மினிஸ்டர், ஆனா நீங்க என்னைக்கு பார்த்தாலும் அவர் எங்கேயா தான் இருந்துட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் எங்கேயா தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் அங்க போய் எதுவும் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அதனால அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க எங்கெங்கே இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்டால் நீங்கள் மினிஸ்டர் ஒரு காரு ஃப்ளாகை ஃப்ளை பண்ணி நீங்கள் போயிட்டு இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். நீங்கள் அந்த ரியலாக ஒரு மினிஸ்டர் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு சேஞ்ச் ஃபார் தமிழ்நாடு நீங்கள் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இல்லவே இல்லை. இன்னொன்று இது அவங்களோட அந்த ஃபியர் தான். நம்ம எப்படியும் நம்ம தோற்றுருவோம், நம்ம எப்படியாவது கொஞ்சம் பேரை நம்ம சேர்த்துக்கலாம்னு அவங்க நிற்கிறாங்க, அவ்வளவுதான். இதுதான் என்னோட பார்வை. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். இன்னமும் கட்சிகள் முரண்டு பிடிக்கின்றன. அதிமுகவோ தேமுதிகவோ பாமகவோ கூட்டணியில் இடம்பெறும்னு சொல்லப்படுற கட்சிகள் முரண்டு பிடிக்கின்றன, பிடிவாதம் காட்டுகின்றன. இடம் எவ்வளவு அப்படின்றதுல இழுபறி இருக்கு. அதை சார்ட் அவுட் பண்றதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கணுமா அப்படின்றதையும் பியூஷ் கோயல் சொல்றது உண்மை, பாமக தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுப்பதற்காகவா அல்லது உண்மையான தமிழ்நாட்டு நலன் நல்ல நோக்கத்தில் இது சொல்லப்படுது அப்படின்றத நேயர்கள்ட்ட ட்விட்டர் வாயிலாக கேட்டிருக்கோம். அதற்கு நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். நான் சேகர் அவர்கள்ட்ட இருந்து தொடங்குகிறேன். திரு பாபு ஜெயக்குமார் சொன்னதிலிருந்தும் திரு ஆவடி குமார் அவர்கள் அண்ட் பாமக பால் அவர்கள் சொன்னதிலிருந்தும் சில பொதுவான புள்ளிகளை அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும்.
ஒன்று, நீங்க தனித்து வெற்றி பெற முடியாது அப்படின்றத, பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதுன்றத இப்போவே ஒப்புக்கொள்றீங்க. தோல்வியை ஒப்புக்கொள்வதனுடைய மறைமுகமான வெளிப்பாடு தான் வாங்க உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி தர்றோம் அப்படின்னு சொல்ற ஒன்றுன்னு சொல்றாரு. இன்னொன்று, கடந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை அப்படின்றத தாமதமாக இப்போ உணர்ந்திருக்கீங்கன்னு பாலு சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் உங்களோட பதில்? இப்போ தொடர்ந்து இதே குற்றச்சாட்டு, தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுக்கு நாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இதே குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எங்கள் அருமை சகோதரி இவங்க சரஸ்வதி அம்மா கூட இந்த 15 லட்சம் அண்ணன் சேகர் மறுப்பாருனாங்க. அவங்க வந்து தெரிஞ்சே தான் சொல்கிறாங்க. 15 லட்சம் இல்லை நம்ம சொல்லுவோம், அவங்க மறுப்பார், அப்படியே எடுத்துகிட்டு போனோம். எங்கேயுமே அவர் பேசலைன்னு நானும் சொல்லுவேன். அவங்க வந்து எப்போதும் போடுறேன்னு சொல்லிட்டாருன்னு அவங்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ பிஜேபி வந்து தோல்வியை ஒற்றுக்கொண்டதாலே கூட்டணி என்று சொல்லுகின்ற பாபு ஜெயக்குமார், பால் அண்ணன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அப்போ திமுக தோல்வியை ஒற்றுக்கொண்டு கூட்டணி காங்கிரஸோடு சேர்ந்துருக்கு, காங்கிரஸ் தோல்வியை ஒற்றுக்கொண்டு மற்ற கட்சியோடு சேருது, எல்லா கட்சியும் தோல்வியை ஒத்துக்கொண்டு தான் கூட்டணியோடு சேருது அப்படின்னு உண்மையானால் பாஜகவும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும்னா நான் அதை ஏற்றுக்க தயாரா இல்லை. கூட்டணி சேர்றது வேற, ஏற்கனவே தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடியே மந்திரி பதவியை தர்றோம்னு சொல்றது வேற. அந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தான் பாபு ஜெயக்குமார் சொல்றார். இல்லை, விளக்கங்கள் வந்து எப்படியும் இருக்கலாம் குணா. ஏன்னா விளக்கங்கள் எனக்கு சாதகமாக தானே நான் விளக்கம் சொல்லிக்குவேன். அண்ணா பாபு ஜெயக்குமார் அவருக்கு சாதகமாக தானே உணர்ந்து விளக்கம் சொல்லிக்குவார். அவர் பொன்னாரை பார்த்து அவர் என்ன செஞ்சுட்டாருங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொண்டாந்துருக்காரு. இணையம் துறைமுகத்துக்கு வந்து ஒரு 28,000 கோடி ரூபா, பாரத் மாலாக்கு 40,000 கோடி. அவர் வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிறப்ப 23,700 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு. எங்க அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு கூட சொல்லியிருக்காரு, ஈரோட்டில் வந்து 5,10,000 கோடி ரூபா 5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம், 1,04,000 கோடி ரூபாய் சென்ற அரசாங்கத்தை விட அதிகமாக செஞ்சிருக்கோம் அப்படின்னு வரிசையா சொல்லியிருக்காரு. எய்ம்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக இல்லை என்று சொல்லுபவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதுவும் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணம், என்ன செய்து விட்டார்கள், தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலையா. இது எடுத்தேன்னு அப்படி போற போக்குல அள்ளி வீசிட்டு போறது. பாயிண்ட் பை நாங்களும் மூச்சு அரைக்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அடுத்த விவாதத்திலும் என்ன செய்து விட்டார்கள், நீங்களும் அதை திருப்பி எங்கள்கிட்ட கேட்பீங்க, நாங்களும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் ஓடிக்கிட்டே தவிர இன்னென்ன நீங்கள் செய்திருக்கிறீர்கள், மாற்றிலே இதை விட்டு விட்டீர்கள், இதை ஏன் செய்யல, போன தடவை வந்து இவ்வளவு தூரம் செஞ்சாங்களே காங்கிரஸ் ஆட்சியில நீங்க இவ்வளவு தூரம் குறைச்சு செஞ்சிருக்கீங்களே, இந்த மாதிரியான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே இதுவரை இல்லை. ஆகவே அவர்கள் சொல்லட்டும். ரெண்டாவது, தூண்டில் போட்டு பிடித்து நாங்கள் வந்து இவர்களை எல்லாம் ஏங்க, அதாவது ஜூன் மாதம் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுதே அழகாக சொன்ன விஷயம், நாங்கள் கூட்டணியோடு தான் சந்திப்போம்னு சொன்னாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை 2 மாசத்துல முடிஞ்சிடும் எதிர்பார்த்தோம், நடக்கல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த இடத்தில் நடந்தது, இன்னார் வீட்டில் நடந்தது, எதுக்கு நடந்தது, இப்படி வரிசையா கேட்டுட்டு தான் போவோம். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது என்பது உண்மை. அது வந்து எவ்வளவு நாளைக்கு நீடிக்கிறது, பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதனால நீடிக்கும். ஊழலுக்கு மாநிலமா தமிழ்நாடு ஆயிடுச்சு. ஊழல் வாசம் கரை படியாத தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போற கட்சிகளோட கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதிமுகவுக்கு நீங்க வந்து அந்த பட்டியலில் கொண்டு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போற கட்சி, ஊழல் கரைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி. அதைத்தான் இன்னைக்கு வந்து பிஜேபி கடற்கரையில் அமித்ஷா சொன்னார் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்படி தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போது இதை சொல்றது அப்படின்றது நிபந்தனைகள் வருகின்றன, மறைமுக பேச்சுவார்த்தையில் நிபந்தனைகள் வருகின்றன. அந்த நிபந்தனைகளை சரி செய்வதற்காக இந்த பேச்சுக்கள், இந்த உத்தரவாதங்கள் தரப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாமா திரு சேகர்? இந்த நிபந்தனைக்கு வர்றதுக்கு முன்னால இந்த ஊழல் வளர்ச்சி, நீங்க அந்த ஊழலும் வளர்ச்சியும் அதிமுக இல்லை அதோடு சேர்த்து விடுறீர்கள்ங்கிற அந்த இடைச்செருகலான ஒரு வார்த்தையும் சொல்லி அதுக்கு என்ன பதில் சொல்ல விடாம அடுத்த கேள்வி கொண்டு போனீங்க. அமித்ஷா என்ன சொன்னாரு, யாரோட கூட்டணின்னு சொன்னாரு, அதிமுக கூட்டணின்னு சொன்னாரா? அவர் என்ன பிராடா ஒரு கருத்து சொன்னாரு. அமித் வெளிப்பட இல்ல அதாவது ஊழலுக்கு எதிரான வளர்ச்சிக்கு ஆதரவான ஸ்டாண்டு பாஜக வந்து பிராண்டட். அது
அதுதான் பிராண்ட் பாஜகவுக்கு. நாங்க வந்து 99 திமுக எங்களோடு கூட்டணி சேர்ந்து 2004 கூட்டணி முறிஞ்சிச்சு. 5 ஆண்டு காலத்தை இல்ல சொல்றேன். அந்த 5 ஆண்டு காலத்துல திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இல்ல. எங்களோட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் இருந்த திமுக எங்களோட இருக்கிறப்ப எப்படி இருந்ததுங்கிறது பாத்தீங்க. அதே கதை தான் அண்ணா திமுக எப்படி இருந்தாலும் கூட பாஜக கூட்டணியில் இருக்கின்ற போது அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் கூட அதிமுக எப்படி இருந்தாலும் கூட அப்படின்னா அது என்னது? நீங்க தானே சொல்றீங்க, அதுக்கு என்னென்னமோலாம் பேர் சொல்றீங்கல்ல, அதுக்கு பேர் சொல்லி நான் அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு எடுத்தோம்னா இந்த விவாதம் அப்படியே போயிடும், கூட்டணி சம்பந்தமான பேச்சுக்கு வராது இல்ல. அதனால உங்களுடைய வார்த்தையிலேயே அது எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்த மட்டும் எங்கள் நிர்வாகத்தில் இருக்கின்ற போது எப்படி அவர்கள் முன்னாலே இருந்திருந்தாலும் கூட எங்களிடம் இருக்கிறப்ப அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற நீதி இருக்கிறது, அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது நிபந்தனையை பொறுத்த மட்டும் இப்ப இதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவோடு பேச்சு நடத்துகின்ற இதே காலகட்டத்தில் இன்றைய பத்திரிகை செய்தி நேற்றைய பத்திரிகை செய்திகள்லாம் குணா படிக்காமல் இருந்திருக்க மாட்டாரு. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு பெரிய நிபந்தனைகள், 6, 10, 8, 4 எல்லா நம்பரோடைய நிபந்தனைகள், அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வந்துதா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி எல்லா 6 மாசமா அதை பத்தி பேசிட்டு தான் சார் இருக்கிறோம். இப்பதான் உங்க கூட்டணி நேற்று ராத்திரி 12 மணிக்கு தான் உங்க கூட்டணி வந்து அம்பலத்துக்கு வருது. 10-1 தான் உங்களுடைய அதிகாரப்பூர்வமா 2 பேரும் கை குலுக்குறீங்க. அதற்கு பிறகு அதனுடைய அடுத்த நாள் இதை பேசாம நாங்க திமுக கூட்டணி தான் பேசுறோம். பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணி தான் 6 மாசமா பேசிட்டு இருக்கோமே. ராகுல் காந்தி வந்தப்ப பேசணும், முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லும் போது பேசணும். இல்ல குணா, பத்திரிகையாளர்களுக்கு தடை விதிக்க முடியுமா? நாங்க போய் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு என்னதான் பேசணும்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்கு வானமே இல்லை, எவ்வளவு வேணாலும் பேசலாம், இருக்கிறதையும் பேசலாம், எல்லாத்தையும் பேசலாம். ஆகவே இப்ப பொறுத்த மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு, அதனால நீங்க பேசலாம். உள்ளே நேற்று நடந்தது என்னன்னு நீங்களும் சேர்ந்து எக்ஸ்ட்ராவா சொல்லிக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு இந்த தொகுதியோட நாங்கள் வலுவாக இருக்கிறோம், உங்களுக்கு இந்த தொகுதி நீங்க வலுவாக இருக்கிறீர்கள். 2 பேருக்கு காமனா சில கிளாஸ் வரும், அந்த கிளாஸை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா தொகுதியிலும் இது இதயத்தில் இடம் உண்டு என்று சொல்ல கலைஞருடைய விஷயங்களும் நடக்கலாம். ஆகவே அந்த வகையில இந்த பேச்சுவார்த்தை தொடரத்தான் செய்யும். அதுவரை குணாவருடைய போன்ற பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய செய்தி தினசரி விவாதம் நடத்தலாம். ஆகவே இந்த இழுபறி நீடிக்கும் அப்படின்னு நாங்க இப்பவே சொல்லலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இழுபறி நீடிக்கும் போல தெரியுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கிறேன், சில நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னா நிபந்தனைகள் கடுமையாக இருக்கா? அதுக்கு மேல நீ எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டுக்கலாம். சரி, கலச்சூழல் எப்படி இருக்கு? அதிமுக பிஜேபி கூட்டணி அதிகாரப்பூர்வ பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அமமுக வந்து அரசியல் களத்தில் இது எப்படிப்பட்ட எதிர்வினையை தரும் நினைக்குது? சேகரன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, பிஜேபி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறதோ அப்படிதான் அதிமுக இருக்கும்னு. அப்படித்தானே 2 வருஷமா இருக்கு. நான் அண்ணன்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், நாங்க மக்கள் நலம் நிறைய பண்ணிட்டோங்கிறீங்களே, 20 ரூபாய்க்கு நான் இட்லி சாப்பிடும் போது சேல்ஸ் டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் நான் கட்டுறேன் சார். எதுக்கு சார் 20 ரூபாய் இட்லிக்கு நான் ஜிஎஸ்டி சேர்த்து கட்டணும்? நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி போடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. 20 ரூபாய்க்கு சாப்பிடுறவங்களுக்கு ஜிஎஸ்டியா? ஜிஎஸ்டியை போட்டு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு பாருங்க, ஒரு தங்கங்கிற அத்தியாவசிய பொருள் சார், இன்னைக்கு தங்கத்து விலை மேல அந்த ஜிஎஸ்டியும் போட்டு, அம்மா இதுக்கு தெரியுமா தங்கத்தாலி போட்டாங்க. ஒரு ஏழை சகோதரி, ஒரு ஏழை சகோதரிக்கு திருமணம் நடக்கும் போது அந்த தாலி தங்கத்துல இருக்கணும், விலை கொடுத்து வாங்கணும், திட்டத்தை கொண்டாந்தாங்க. எல்லாத்துக்கும் நீங்க ஜிஎஸ்டி போட்டு கஷ்டப்படுற மக்கள் இன்னைக்கு ஜிஎஸ்டினால பாதிக்கப்படுறாங்க சார். சிறு தொழில்கள் எல்லாம் போயிடுச்சு. நான் இன்னும் நான் நிஷா சேகர கேட்கிறேன், தமிழ்நாட்டின் மேல் இவ்வளவு அக்கறை உள்ள பிரதம மந்திரிங்கிறீங்களே, எங்க அம்மா 75 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கல்ல, ஒரு முறை வந்து பாரத பிரதமர் பார்க்க கூடாதா? திரு கருணாநிதியை போய் சந்திச்சாரா இல்லையா? அம்மாவுடைய ஆத்மார்த்தமான நண்பர். இன்னைக்கு தலைவர் உருவாக்கி அம்மா வளர்த்த அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த கட்சியின் ஒப்பற்ற தலைவியா விளங்கி எங்கள் அம்மா 75 நாள் இருந்திருக்காங்க. ஒரு அரசியல் விடுங்க, மோடியா லேடியான்னு கேட்டதெல்லாம் விடுங்க, ஒரு நட்பு, அரசியல் வேறு நட்பு வேறு. ஒரு நாள் 75 நாள்ல பாரத பிரதமர் வந்து எங்க அம்மா பார்க்க முடியாதா? அப்ப வந்து உங்களுக்கு அப்ப தேவையில்லை. இப்ப உங்களுக்கு அதிமுக தேவைனால இப்ப நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அதிமுக நீங்களும் தான் 2 வருஷமா இருக்கீங்க. நிச்சயமா மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியா இது இருக்காது. இந்த கூட்டணிக்கு யாராவது வந்தாங்கன்னா அது நிச்சயமா மக்கள் நலன் சார்ந்ததா இருக்காது, செட்டில்மெண்ட் கூட்டணியா தான் இருக்கும். அதைத்தான் கள நிலவரமா நாங்க பாக்குறோம். இந்த கூட்டணிக்கு வர்றதெல்லாம் செட்டில்மெண்ட் கூட்டணியா இருக்கும்.
மக்கள் நலனோ தமிழகத்தின் நலனோ நிச்சயமாக இந்த பிஜேபி அரசில் நிச்சயமா எதுவுமே நடக்கல. முன்னாடியே அதுக்கு நீங்க உள்நோக்கம் அப்படி கிடையாதுங்க. கலை கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டு அது யார் வேணா சேரலாம். அது எப்படி அது செட்டில்மெண்ட் ஆகும்? கண்டிப்பா சொல்றேன். மக்கள் நலத்தை பத்தி பேசுபவராக இருந்தால் எனக்கு அரசியல்ல பதவிதான் முக்கியம், நான் வந்து எப்படியாவது எங்கேயாவது டெல்லி போகணும்னு நினைக்கிறதுங்கிறதா செட்டில்மெண்ட் கூட்டணி இல்லை. தமிழகம் புறக்கணிக்கப்படுது. மத்தியில இருந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய எதுவுமே இது வரைக்கும் வரல. போராடுறோம், ஒவ்வொன்றுக்கும் கோர்ட்டுக்கு போறோம். குடிக்க தண்ணி வாங்க முடியல சார் நம்மளால. கோர்ட்ல போய் ஆர்டர் படுத்து கூட கடைக்கோடியில இருக்கோங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம புறக்கணிக்கப்படணுமா? இது வரைக்கும் சொல்ற மத்திய அரசுல இருந்து அது இவங்களும் சரி முன்னாடி ஆண்டவங்களும் சரி தமிழகத்துக்கு எதுவுமே வழங்கல. இனி அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒரு மாற்றத்தை விரும்புவாங்களே தவிர திரும்பி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறது நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ஏத்துக்க தயாரா இல்ல. எப்படி இருந்துச்சோ அப்படி இனிமே இருக்காது, எங்களோடு இருந்தா பெர்ஃபெக்டா இருக்கும்ன்றது சேகர் கருத்து. இல்லை, அதுதான் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் குணா. அதுதான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு ஒப்பந்தம் தானே தவிர கொள்கை ரீதியாகவோ ஏதோ நலன் சார்ந்தோ ஏற்படுத்துகின்ற உறவு இல்லை. அவர் சொன்னதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் சொல்கிறாரு, அதையே தான் நானும் சொல்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனைகளில் தமிழ்நாட்டினுடைய ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அது எப்படி மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்ததோ விமர்சித்ததோ போராடியதோ, அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் விமர்சித்ததோ, அதை போல எங்கள் அந்த கட்சி எந்த நிலையில் இருந்தாலும் எங்களால் அவர்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கோம். அதனால எங்களால பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, நிச்சயமா பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது இப்போ வந்து ஒரு பக்கம் நீங்க வந்து விக்டிம் சொல்லிக்கிறீங்க, நாங்க பாதிக்கப்பட்டுட்டோம், பாதிப்புக்கு உள்ளானவங்களை வந்து நாங்க காப்பாற்றணும் ஒரு பக்கம் விக்டிம் கார்டையும் ப்ளே பண்றீங்க. இன்னொரு பக்கம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அவங்களோட உறவாடவும் செய்வோம். இல்ல, அதுதான் இப்போ தமிழ்நாட்டிற்கு தேவையானவைகள் நடவடிக்கைகள் வந்து பாதிப்பை தருகின்ற போது எதிர்க்கிறோம், சரியான நடவடிக்கைகள் இருந்த போது ஏற்கிறோம். அது வந்து கட்சி தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள். இப்போ அதை தான் கடந்த காலங்களில் செஞ்சுருக்கோம். நீங்கள் இப்போ வரக்கூடிய காலங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சியினால் பாதிப்பு வந்தால் அதை நாங்கள் எதிர்க்கிற தைரியம் இருக்குது. அதை நாங்கள் கடந்த காலத்தில் செஞ்சதை போல தொடருவோம். ரெண்டாவது, இன்றைக்கு நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றத்தில் இப்போ யார் தேர்தல் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியும், அல்லது காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியோ, அல்லது 2014 நாடாளுமன்ற தேர்தல் தான் நடந்துச்சு, சட்டமன்ற தேர்தல் நடக்கல. ஆனா அப்போ வந்து ஒரு தேசிய கட்சியோட இருக்கணும்னு முதலமைச்சர் அன்றைக்கு கட்சிக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நினைக்கல. இல்ல, அதுதான் அன்றைக்கு எங்களுடைய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூன்றாவது ஒரு அணி அமைத்து கூட்டுறவு கூட்டாட்சி என்ற ஒரு தத்துவத்தை வைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அவரை பிரதமராக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நம்பகத்தன்மை எங்களிடத்தில் இருந்தது. அதனால் அதை மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் சிந்திக்கலை. ஆனால் இன்றைக்கு ஒன்று பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, ரெண்டு தான் இருக்கிற சாய்ஸு. இதில் நாங்கள் காங்கிரஸால் ஏற்கனவே தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில ஒரு சில இந்த பிரச்சனைகள்ல ஒரு சில தீர்வுகள் நாங்க பெற்றிருக்கிறோம். ஆனா காங்கிரஸ் ஆட்சி கடுமையா இருந்தது. அதுதான் புரட்சி தலைவி அம்மா காங்கிரஸ் கடுமையா எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி வரையில என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் தீர்வுன்னு ஒண்ணு வந்ததோ அது அனைத்தும் நீதிமன்றத்தின் படியேறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் தொடுத்து பெற்றதுதானே தவிர யாரும் அவங்களா முன் வந்து அரசியல் ரீதியா செஞ்சு கொடுத்தது இல்லைன்னு கடந்த காலத்துல சொல்லிருக்கீங்க. ஒரு ட்விட்டர் கருத்தை மட்டும் பார்த்துட்டாரு, ஒரே நிமிஷம். தமிழகத்துக்கு அதிக எண்ணிக்கையில் அமைச்சர் பதவி என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்வது எப்படிப்பட்ட கருத்து அப்படின்னு நேயர்கள் முன்னால கேட்டிருந்தோம். நல்ல நோக்கம் என்று 6% நேயர்களும், தொகுதிகளை குறைப்பதற்காக என்று 10% நேயர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இழுப்பதற்காக என்று 40% நேயர்களும், அதிமுகவுக்கு தூண்டில் என்று 44% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு பாலு, உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. அதாவது இப்போ ஊடகங்கள் இந்த தேர்தல் தொடர்பாக கூட்டணி தொடர்பாக சற்று மிகைப்படுத்தப்பட்டு விவாதித்து கொண்டிருக்கிறது.
ஒரு பேச்சுவார்த்தை துவங்கப்படாத நிலையிலேயே அல்லது தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படாத நிலையிலேயே இப்படித்தான் அமையப் போகிறது, இதுதான் நடக்கிறது என்று பரபரப்பையும் மற்றும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஊடகங்கள் செய்து கொண்டு அது அவருடைய பணி, அதில் ஒரு மறுப்பதற்கல்ல. ஒத்த கருத்துள்ள கட்சியோட கூட்டணின்னு நீங்க பிராடா போடும்போதே சஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்களே சார். எடுக்கப்பட்ட தீர்வு அதிமுக திமுகவோட பேசிட்டு இருக்கீங்களா? பேசிட்டு இருக்கோம் சொல்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அங்க சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அத ஊடகங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணத்தானே செய்வாங்க. ஊடகங்கள் வந்து மிதமிஞ்சி செய்யறாங்க, அதீதமாக செய்யறாங்க, மிகைப்படுத்துறாங்க. அவரு தெல்ல தெளிவாக எல்லா விஷயமும் வெளிப்படையாக இருந்தால் ஊடகங்களால் எந்த ஊகங்களையும் செய்ய முடியாது. எங்க வெளிப்படைத்தன்மை இல்லையோ அங்க ஊகம் பிறக்குது. அதனாலதான் இந்த விவாதம். அதாவது நீங்க எப்படி இல்ல தவறு ஏன்னா இல்ல நான் சொல்லிடுறேன். வட சென்னையில் எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் ஊடகத்திலிருந்து கேட்கின்ற பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம், முடிவெடுத்த பிறகு தெரிவிப்போம் என்று சொன்னோம். ஆனால் ஊடகங்கள் இரண்டு விதமாக அதிமுக திமுகவுடனும் பேசிக் கொண்டிருக்கிறது, அதிமுகவுடன் பாமக பேசிக் கொண்டிருக்கிறது என்று செய்திகள் வந்தது. எனவே வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நாங்கள் செய்ததை நாங்கள் சொன்னதை அடிப்படையாக வைத்து அல்ல. அதில் சில அவர்களுக்கென்று வசதிக்கென்று சில சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம், இதை விட்டுவிடுங்கள். ஆனால் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுதான் மிக முக்கியமான அரசியல் முடிவாக எதிர்கால அரசியலை எதிர்கால தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய முடிவாக அமையப் போகிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி நன்றி தமிழ்நாட்டு எதிர்காலத்தையா அல்லது பாமகவோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஒரு திருப்புமுனை முடிவை நீங்க எடுக்க போறதா சொல்றீங்க. அதே உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பாபு ஜெயக்குமார் ஒரு வரியில் உங்களுடைய நிறைவு கருத்து. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய எதிர்காலம் அதே போன்று தேசியத்தினுடைய நலன் இதை சார்ந்துதான் எங்களுடைய கூட்டணி என்பது. நன்றி நன்றி. நீங்க அறிவிங்க, அப்புறம் அது தேசிய நலன் அதுல வரப்போகுதா தமிழ்நாட்டு நலன் வரப்போகுதான்னு ஒரு நாள் விவாதிக்கலாம். திரு சேகர் குறுக்கிடுறீங்க ஒரு வரியில, நேரம் இல்ல. 7-8 வரிகள் உள்ளடக்கியது ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி உள்ளடக்கியது பொருள். கடைக்காரன் வந்து அதை எக்ஸ்ட்ரா பழைய நிலைமையில எக்ஸ்ட்ரா போடுறான். அதுக்கு சட்டத்தில் தண்டனை இருக்கிறது. அக்கா எங்களுடைய அக்கா வந்து சரஸ்வதி எப்படி கவர்மெண்ட் தாங்க பார்க்கணும், நீங்க போய் கேட்கணும் எங்க கடையில ஏன் போட்டேன்னு கேட்கணும். அதை வந்து அரசாங்கத்து மேல சொல்லக்கூடாது. ஒரே இல்ல ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். இது இல்ல நான் சொல்லிடுறேன் குணா, இது செட்டில்மெண்ட் கூட்டணின்னு சொன்னாங்க சரஸ்வதி. நீங்க அமமுக தினகரனோட செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு இங்க வந்துருங்க, அப்புறம் இந்த கூட்டணி நல்லா மக்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால தெரியும், அவங்களுக்கே தெரியும். இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அதுக்கு முன்னாடி வர எங்கள்ட்ட எல்லாம் செட்டில்மெண்ட் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் இதாக தான், அதாவது எல்லாமே ஒரு 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 அரேஞ்ச்மெண்டா தான் இருக்க போகுது. செட்டில்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இயற்கையான ஒரு புரிதல்ல அதிமுகவும் பிஜேபிக்கும் ஒரு நட்பு இருக்கு, அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் நட்பு இருக்கு, பாமகவுக்கும் தேமுகவுக்கும் நட்பு இருக்கு. நட்பு சக்தி எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க, ஒத்த கருத்து உள்ளவங்க ஒண்ணு சேர்றாங்க. இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே இப்ப இல்ல. அவங்க வந்து யாரு ஏன்னா எல்லாரும் எல்லா இடமும் பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே கூட பிஎம்கே கூட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால நமக்கு வந்து என்ன மாதிரி வரும்னு தெரியாது. இது வந்து மேலா இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து இது இன்னும் ஒரு சீட்டு வாங்குமா, இதுதான் இப்போ கொஸ்டின். இப்போ வந்து அதான் அவங்களுக்கும் அதான் வேணும். பிஜேபி அதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இன்னொரு எம்பி வருவாங்களான்னு பாக்குறாங்க. இன்னும் ஒன்னோ ரெண்டோ வந்து ட்ரை பண்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து முடியும்னு எனக்கு தெரியல. நன்றி. ஐவரும் விதவிதமான கருத்துக்களை சொன்னீங்க. உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.